தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்தின் முதலாம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா சென்னை கோயம்பேட்டில் உள்ள கேப்டன் விஜயகாந்த் நினைவிடத்திற்கு வருகை தந்துள்ளார். மரியாதை செலுத்துவதற்காக இதனை நாம் நேரலையாக பார்த்து வருகிறோம். விஜயகாந்த் நினைவிடத்திற்கு தற்போது அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் வருகை தந்துள்ளனர். கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு மரியாதை செலுத்துவதற்காக இதனை நாம் நேரலையில் பார்த்து வருகிறோம். தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்தின் முதலாம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி காலை முதலே பல்வேறு தரப்பினரும் கேப்டன் விஜயகாந்த் நினைவிடத்திற்கு வந்து மரியாதை செலுத்தி வரும் நிலையில் நடிகரும் தேமுதிக தலைவருமான கேப்டன் விஜயகாந்த் கடந்த 2023ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி உடல்நலக்குறைவால் மரணமடைந்தார். அவரது மறைவு திரைத்துறையினர், அரசியல் தலைவர்கள் மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் இன்று அவருடைய முதலாம் ஆண்டு நினைவு தினம் கடைபிடிக்கப்படுகிறது. ஏராளமான தேமுதிக தொண்டர்களும் பொதுமக்களும் அரசியல் கட்சி தலைவர்களும் கேப்டன் விஜயகாந்தின் நினைவிடத்திற்கு நேரில் சென்று மரியாதை செலுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் தற்போது அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் சென்னை கோயம்பேட்டில் உள்ள விஜயகாந்தின் நினைவிடத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் மரியாதை செலுத்த உள்ளார் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள். இதனை நாம் நேரடியாக பார்த்து வருகிறோம். இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். யோகேஸ்வரன், சொல்லுங்க, தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்தின் முதலாம் ஆண்டு நினைவு தினம் என்று கடைபிடிக்கப்படும் நிலையில் அவருடைய நினைவிடத்திற்கு மரியாதை செலுத்துவதற்காக புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். இது பற்றிய விவரம் என்ன, பதிவு பண்ணுங்க. உமா, 2023 டிசம்பர் 28 விஜயகாந்த் அவர்கள் மறைந்தார் என்ற செய்தி அறிந்து சென்னை முழுவதுமே அவருடைய ரசிகர்களும் தேமுதிக தொண்டர்களும் குவிந்திருந்தார்கள். அப்போதும் கூட இதே போலதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் நேரில் சென்று விஜயகாந்த் அவர்களுடைய உடலுக்கு நேரில் அஞ்சலி செலுத்தினார். கிட்டத்தட்ட ஓராண்டுகள் ஆகிவிட்டது திரு விஜயகாந்த் அவர்கள் மறைந்து. அவருடைய முதலாம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில சென்னை கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய விஜயகாந்த் ஆலயத்துல இன்று அவருடைய முதலாம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி அவருடைய நினைவிடத்துல அரசியல் பிரபலங்கள் பலரும் தொடர்ச்சியாக அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். தற்போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் தற்போது கோயம்பேடு இருக்கக்கூடிய தேமுதிக கட்சி அலுவலகத்தில் அமைந்திருக்கக்கூடிய விஜயகாந்த் நினைவிடத்தை நோக்கி செல்லக்கூடிய காட்சிகளை நம்ம திரையில நேரலையில பார்க்க முடிகிறது. திரு விஜயகாந்தை பத்தி இந்த நாள்ல முதலாம் ஆண்டு நினைவு நாள்ல சில முக்கியமான தகவல்களை செய்தி ஊடகங்களாக நாமும் பகிர வேண்டிய கடமை இருக்கிறது. முக்கியமாக திரு விஜயகாந்த் அவர்கள் தமிழ் சினிமாவுல மட்டுமின்றி அரசியலிலும் முக்கியமான சில புரட்சிகளை செய்தவர். தமிழ் சினிமாவுல தொடக்க காலங்கள்ல அவருடைய ஆரம்ப கட்ட காலங்கள் என்பது தமிழ் சினிமாவில் நுழைவதற்கே அதிக கஷ்டங்கள் இருந்த போதிலும் கூட முன்னணி நடிகராகவும் தமிழ் திரையுலகத்துல முன்னணி நடிகராக ஒரு கட்டத்தில் வலம் வந்தவர். இன்னும் சொல்ல போனால் சில தயாரிப்பாளர்கள் விஜயகாந்தை வைத்து திரைப்படம் எடுப்பதற்கு தயங்கிய காலங்கள் கடந்து விஜயகாந்தை வைத்துதான் திரைப்படம் எடுக்கப்பட வேண்டும் என்ற காலங்கள் மாறிய சூழல் எல்லாம் விஜயகாந்த் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்று ஒரு பக்கமாகவே இன்னும் பதிந்திருக்கிறது அப்படின்ற இந்த முதலாம் ஆண்டு நினைவு தினத்துல நினைவு கூற முடிகிறது. திரைப்படத்துறையில தன்னுடைய சாதனையை செலுத்தியது மட்டுமின்றி திரைப்படத்துறையில இருக்கக்கூடிய சமத்துவத்தை உருவாக்கப்பட வேண்டும். முக்கியமாக திரைப்பட நடிகர்கள் மற்றும் இயக்குநர்கள், தயாரிப்பாளர்களுக்கு மட்டுமே சிறந்த உணவுகள் வழங்கப்பட்ட நிலையில திரைப்படத்துறையில பணிபுரியக்கூடிய கடைகோடி ஊழியர் ஒருவனுக்கும் தாங்கள் உண்ணக்கூடிய உணவே சென்றடைய வேண்டும் என்று தான் நடித்திருக்கக்கூடிய அந்த திரைப்படங்கள்ல பணியாற்றக்கூடிய அனைவருக்குமே சமமான உணவு வழங்கப்பட்டது அப்படின்ற ஒரு முயற்சியை விஜயகாந்த் அவர்கள் தான் தொடங்கி இருந்தார். இது அவர் மறைந்த போது பல்வேறு அரசியல் தலைவர்கள், முக்கியமாக புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களாலும் கூட அது குறிப்பிடப்பட்டது. இப்படியான ஒரு விஷயங்கள் எல்லாம் விஜயகாந்த் அவர்கள் அவருடைய வாழ்க்கை காலத்துல முன்னெடுத்திருந்தார். அதே போலதான் அரசியல் துறையும் தமிழக மக்களுக்காக அவர் அரசியலுக்கு வந்திருக்கிறேன் என்று அவர் அறிவித்தார். அதன் பிறகு எதிர்க்கட்சி தலைவர், இப்படியான பல்வேறு அரசியல் நடவடிக்கை எல்லாம் அடுத்தடுத்து எடுத்திருந்தார். ஆனால் அவருடைய உடல்நல குறைபாடு காரணமாக 2023
டிசம்பர் 28ஆம் தேதி அவர் அனைவரையும் விட்டு மறைந்து விட்டார். அவர் மறைந்த செய்தி அறிந்து அவருடைய தொண்டர்கள், ரசிகர்கள் என லட்சக்கணக்கான சென்னையில குவிந்திருந்தார்கள் கடந்த ஆண்டு இதே தினத்தன்று. இப்போதும் அதே கூட்டத்தை பார்க்க முடிகிறது. சென்னை கோயம்பேட்டை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் முழுவதுமே விஜயகாந்த் அவர்களுடைய 1ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில இன்று காலை முதலே, இன்னும் சொல்லப்போனால் நேற்று இரவு முதலே அவருடைய தொண்டர்களும் ரசிகர்களும் பேருந்துகள், கிடைக்கக்கூடிய தனியார் வாகனங்கள் மூலமாக சென்னையை நோக்கி வந்திருக்கிறார்கள். சென்னையில் இருக்கக்கூடிய விஜயகாந்த் ஆலயத்தில் அவருடைய நினைவிடத்துல மலர்களை தூவி மரியாதை செலுத்தக்கூடிய காட்சிகளை எல்லாம் நாம் முன்பு செய்திகள்ல நேரடியாக பார்த்திருப்போம். தற்போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் விஜயகாந்த் அவர்களுடைய 1ஆம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி அவருடைய நினைவிடத்துல அஞ்சலி செலுத்துவதற்காக சென்று கொண்டிருக்கிறார்கள். கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக தான் தேமுதிக சார்பிலிருந்து LK சுதீஷ், அதே போல விஜயகாந்த் அவர்களுடைய மகன் விஜய பிரபாகரன் உள்ளிட்டோர் எல்லாம் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களை சந்தித்து 1ஆம் ஆண்டு நினைவு தினத்தில் பங்கேற்க வேண்டும் என்று அவர்கள் அழைத்திருந்தார்கள். இந்த அழைப்பை ஏற்று தற்போது அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய விஜயகாந்த் ஆலயத்திற்கு சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்ம நேரலையில பார்க்க முடிகிறது. புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களோடு அதிக நட்புறவு பழகியவர் விஜயகாந்த் அவர்கள். அரசியலிலும் சரி, சினிமா வாழ்க்கையிலும் சரி. அரசியலில் இருந்த போது அதிமுகவிற்கும் அவர் நெருங்கிய தொடர்பு இருக்கக்கூடியவர். அவருடைய மறைவு அறிந்தவுடனே அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் 2023 டிசம்பர் 28ஆம் தேதி இதே நாளில் நேரில் சென்று அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தினார். அவருடைய குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். குறிப்பாக விஜயகாந்த் அவர்களுடைய மனைவி திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களையும் நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்திருந்தார் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள். இந்த நிலையில் தான் இன்று 1ஆம் ஆண்டு, ஓராண்டு கடந்து விட்டது திரு விஜயகாந்த் அவர்கள் மறைந்து. அவருடைய 1ஆம் ஆண்டு நினைவு தினம் என்பது இன்று அனுசரிக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய விஜயகாந்த் நினைவிடத்திற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் வருகை தரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுடைய வாகனம் என்பது நினைவிடத்திற்கு வெளியே வந்து நின்றவுடனே அங்கிருக்கக்கூடிய தொண்டர்கள் புரட்சித்தாய் சின்னம்மாவை வரவேற்று உள்ளே அழைத்து செல்லக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. கூட்டம் அதிக அளவில் இருக்கிறது. அதனை நாம் காட்சிகளிலே பார்க்க முடிகிறது. புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுடைய வாகனம் கடந்து வந்த பகுதிகள் முழுவதுமே அதிக கூட்டங்கள் காணப்பட்ட பகுதியாக நம்ம திரையில நேரலையில பார்த்திருக்க முடியும். நாம் நேரலையிலும் கூட இந்த காட்சிகளை பார்த்துட்டு இருக்கோம். அதிக அளவிலான கூட்டங்கள் இருக்கிறது. இப்ப புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் நேரில் உள்ளே சென்று திரு விஜயகாந்த் அவர்களுடைய நினைவிடத்துல மலர் தூவி மரியாதை என்பதை செலுத்த இருக்கிறார். 2023 டிசம்பர் 28ஆம் தேதி திரு விஜயகாந்த் அவர்களுடைய மறைவு என்பது ஒட்டுமொத்த திரை அரசியல் வாழ்க்கைக்கு மட்டுமின்றி தமிழகத்திற்குமே ஒரு பேரதிர்ச்சியாக அமைந்தது. அவர் ஒட்டுமொத்த மக்களுக்குமானவராக அவர் வாழ்ந்திருந்தார் என்பதுதான் அனைத்து அரசியல் தலைவர்களாலும் சொல்லப்படக்கூடிய கருத்தாக இருந்தது. இந்த நிலையில் தான் அவர் மறைந்திருந்த நிலையில 2023 டிசம்பர் 28ஆம் தேதியில தொடங்கி ஓராண்டு நிறைவடைந்திருக்கக்கூடிய நிலையில 1ஆம் ஆண்டு நினைவு தினம் என்பது இன்று அனுசரிக்கப்பட்டு வரக்கூடியது. இந்த 1ஆம் ஆண்டு நினைவு தினத்துல அவருடைய நினைவிடத்துல அரசியல் கட்சிகளுடைய தலைவர்கள், நடிகர்கள், அதே போல தேமுதிக தொண்டர்கள் மற்றும் தமிழக மக்கள் பலரும் அவருடைய நினைவிடத்துல மரியாதை செலுத்தி வரக்கூடிய நிலையில அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களும் தற்போது திரு விஜயகாந்த் அவருடைய நினைவிடத்திற்கு அந்த செல்லக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. சினிமா துறையில மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தியவர். இப்போதும் விஜயகாந்த் என்றால் நினைவுக்கு வருவது அவர் வாரி வழங்கக்கூடிய ஒரு வள்ளலாகவே இருந்தார். முக்கியமாக அவர்களிடம் யார் உதவி என்று கேட்டாலும் அவர்களுக்கு உதவியை உடனடியாக செய்து கொடுக்கக்கூடியவர். அது சினிமா துறையிலிருந்து கேட்கக்கூடிய சிறு நடிகர்கள் தொடங்கி அல்லது வெளி ஆட்கள் யாராவது வந்து அவருடைய இல்லத்திலோ அல்லது கட்சி அலுவலகத்திலோ கேட்டாலும் கூட உடனடியாக உதவியை செய்யக்கூடியவர் என்பதையெல்லாம் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களே பல முறை அறிக்கைகள் வாயிலாகவும் சரி, செய்தியாளர் சந்திப்பிலும் கூட 2023 டிசம்பர் 28 இதே நாளில் எல்லாம் தெரிவித்திருந்தது இந்த நேரத்துல நினைவு கூறத்தக்கது. அப்படி மிகச்சிறந்த ஒரு நல்லவர். அவருடைய நினைவு தினம் தான் இன்றைய தினம் 1ஆம் ஆண்டு நினைவு தினமாக இன்று அனுசரிக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில தற்போது திரு விஜயகாந்த் அவருடைய நினைவு கீழே உட்கார
அவர்களுடைய நினைவிடத்துல அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் மரியாதையை செலுத்தி வரக்கூடிய காட்சிகளை நாம் நேரில் பார்த்து கொண்டிருக்கிறோம். முக்கியமாக 2023 டிசம்பர் 28 இதே நாளில்தான் திரு விஜயகாந்த் அவர்கள் உலகத்தை விட்டு மறைந்தார். ரசிகர்களுக்கும் அரசியல் தொண்டர்களுக்கும் தமிழக மக்களுக்கும் பேரதிர்ச்சியாக அமைந்த விஜயகாந்த் அவர்களுடைய மறைவு என்பது கூட புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தியிருந்தார்கள். தற்போது 1ஆம் ஆண்டு நினைவு தினம் என்பது அனுசரிக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில சென்னை கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய தேமுதிக கட்சி அலுவலகத்தில் அமைந்திருக்கக்கூடிய விஜயகாந்த் ஆலயத்தில் தற்போது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் அஞ்சலி செலுத்தி வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. முன்னதாக விஜயகாந்த் அவர்களுடைய நினைவிடத்திற்கு முன்பு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய மார்பளவு விஜயகாந்த் அவர்களுடைய சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள். தொடர்ந்து மலர்களை தூவியும் மரியாதையை செலுத்தியதோடு திரு விஜயகாந்த் அவர்களுடைய நினைவிடத்தை சுற்றி வந்து அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் அஞ்சலி செலுத்தினார்கள். அதனை தொடர்ந்து விஜயகாந்த் அவர்களுடைய மனைவி உள்ளிட்டோரை சந்தித்து திரு புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் பேசி வரக்கூடிய அந்த காட்சிகளையும் நாம் நேரில் பார்க்க முடிகிறது. 1ஆம் ஆண்டு நினைவு தினம் என்பது திரு விஜயகாந்த் அவர்களுக்கு இன்று அனுசரிக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் இன்று காலை முதலே ஏராளமான கட்சி தொண்டர்கள், அதே போல தமிழக மக்கள், அரசியல் பிரபலங்கள், திரைப்புலபலங்கள் என பலரும் திரு விஜயகாந்த் அவர்களுடைய நினைவிடத்திற்கு நேரில் சென்று அஞ்சலி செலுத்தி வரக்கூடிய நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக இன்று அனுசரிக்கப்படக்கூடிய இந்த 1ஆம் ஆண்டு நினைவு தினத்தில் பங்கேற்க வேண்டும் என அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களை எல்கே சுதீஷ் மற்றும் விஜய பிரபாகரன் இருவருமே சந்தித்து நேரில் அழைப்பு விடுத்திருந்தார்கள். அழைப்பை ஏற்ற புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் சற்று நேரத்திற்கு முன்பாக சென்னை கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய தேமுதிக கட்சி அலுவலகத்தில் அமைந்திருக்கக்கூடிய விஜயகாந்த் ஆலயத்திற்கு வருகை தந்தார். வருகை சென்றவுடனே நேரடியாக விஜயகாந்த் அவர்களுடைய நினைவிடத்திற்கு சென்று நினைவிடத்திற்கு முன்பாக தேமுதிக கட்சியால் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய விஜயகாந்த் அவர்களுடைய மார்பளவு சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து பூக்களால் தூவி மரியாதை செலுத்திய புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் தொடர்ச்சியாக திரு விஜயகாந்த் அவர்களுடைய நினைவிடத்தை சுற்றி மீண்டும் ஒரு முறை மரியாதையை செலுத்தினார். அப்போது விஜயகாந்த் அவர்களுடைய மனைவி பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் அவருடைய உறவினர் எல்கே சுதீஷ் மற்றும் அவருடைய இரு மகன்கள் உள்ளிட்டோரெல்லாம் உடன் இருந்தார்கள். அந்த காட்சிகளை எல்லாம் நாம் நேரலையில ஒரு திரையில பார்க்க முடிகிறது. மற்றொரு திரையில விஜயகாந்த் அவர்களுடைய நினைவிடத்துல நினைவஞ்சலி செலுத்தியதற்கு பிறகாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் அமர்ந்து எல்கே சுதீஷ் மற்றும் விஜயகாந்த் அவர்களுடைய மனைவி பிரேமலதா விஜயகாந்த் ஆகியோரோடு பேசி வரக்கூடிய அந்த காட்சிகளையும் நாம் பார்க்க முடிகிறது. 2023 டிசம்பர் 28 இதே போல விஜயகாந்த் அவர்கள் மறைந்து விட்டார் என்ற செய்தி அறிந்தவுடனே உடனடியாக விஜயகாந்த் அவர்களுடைய உடல் வைக்கப்பட்டிருக்கூடிய இடத்திற்கு நேரில் சென்று அவருடைய மனைவி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை சந்தித்து சுமார் 30 நிமிடங்களுக்கு மேலாக அவரிடம் பேசி ஆறுதல் தெரிவித்திருந்தார். அதே போல விஜயகாந்த் அவர்களுடைய உடலுக்கு நேரிலும் அஞ்சலி செலுத்தி இருந்தார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள். இந்த நிலையில்தான் 1ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படக்கூடிய நிலையில 1ஆம் ஆண்டு நினைவு தினத்திலும் பங்கேற்கப்பட வேண்டும் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுக்கு தேமுதிக கட்சி சார்பில் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த நிலையில இன்று நேரில் சென்று கலந்து கொண்டதோடு திரு விஜயகாந்த் அவர்களுடைய நினைவிடத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அதே போல விஜயகாந்த் அவர்களுடைய மார்பளவு சிலைக்கு மாலை அணிவித்தும் மரியாதை செலுத்தினார். அதே போல விஜயகாந்த் அவர்களுடைய குடும்பத்தினரை சந்தித்து அவர்களுக்கு நேரிலும் சந்தித்து பேசியதோடு ஆறுதல் கூறியிருக்கிறார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள். அந்த காட்சிகளை நேரில் பார்க்க முடிகிறது. தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்தின் 1ஆம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் சென்னை கோயம்பேட்டில் உள்ள கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் நினைவிடத்திற்கு நேரில் வருகை தந்து மரியாதை செலுத்தினார். அந்த காட்சியை நாம் நேரலையில் பார்த்தோம்.
கடந்த ஆண்டு இதே நாளில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய மரண செய்தியை கேட்டு மிகவும் வருத்தமுற்ற புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் அவருக்கு நேரில் சென்று அஞ்சலி செலுத்தியதோடு அவருடைய குடும்பத்தினருக்கும் ஆறுதல் தெரிவித்திருந்தார். அது மட்டுமல்லாமல் சினிமா காலம் தொடங்கி அரசியல் காலம் வரை புரட்சித் தலைவி அம்மா மீதும் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் மீதும் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மிகுந்த மரியாதை வைத்திருந்தார். இந்த நிலையில் அவருடைய முதலாம் ஆண்டு நினைவு தினத்திற்கு வருகை தருமாறு புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுக்கு கேப்டன் விஜயகாந்த் குடும்பத்தினர் அழைப்பு விடுத்திருந்தனர். இந்த நிலையில் அவருடைய நினைவிடத்திற்கு நேரில் வந்து புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் மரியாதை செலுத்திய காட்சியை நாம் நேரலையில் பார்த்தோம். இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். யோகேஸ்வரன், புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய நினைவிடத்திற்கு நேரில் வருகை தந்து மரியாதை செலுத்தியிருக்கிறார். இது பற்றிய விவரம். 2023 டிசம்பர் 28 இதே நாளில் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மறைந்தார். அவருடைய மறைவு செய்தி அறிந்தவுடனே அன்றைய தினம் நேரில் சென்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் விஜயகாந்த் அவர்களுடைய உடலுக்கு மரியாதை செலுத்தியதோடு அவருடைய குடும்பத்தினர் மற்றும் விஜயகாந்த் அவருடைய மனைவி பிரேமலதா விஜயகாந்த் உள்ளிட்டோரை எல்லாம் நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் தான் அவர் மறைந்து ஓராண்டுகள் அனுசரிக்கப்படக்கூடிய இன்றைய தினத்துல இவருடைய நினைவு தினத்திலும் பங்கேற்கப்பட வேண்டும் என்று திரு விஜயகாந்த் அவர்களுடைய குடும்பத்தினர் சார்பில் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுக்கு நேரில் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. இந்த அழைப்பை ஏற்று இன்று புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய தேமுதிக கட்சி அலுவலகத்தில் அமைந்திருக்கூடிய விஜயகாந்த் ஆலயம் எனக்கூடிய அந்த பெயர் சூட்டப்பட்ட இடத்துல விஜயகாந்த் அவர்களுடைய நினைவிடத்திற்கு சென்று மரியாதையை செலுத்தியிருந்தார். சற்று நேரத்திற்கு முன்பாக மரியாதை செலுத்தப்பட்டது. அந்த காட்சிகளை கூட நம்ம மீண்டும் திரையில பார்க்க முடிகிறது. சென்னை கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய கட்சி அலுவலகத்திற்கு வந்தடைந்த புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் நேரில் சென்று விஜயகாந்த்